டிசம்பர் 23ஆம் தேதி மத்தியானம் எம்ஜிஆருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. எம்ஜிஆருக்கு வலி தெரியவில்லை. டாக்டர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் மருத்துவமனைக்கு செல்ல தீர்க்கமாக மறுத்து விடுகிறார். அப்போதே அவர் உயிர் பிரிகிறது. வி.என். ஜானகியை தவிர கூட யார் யார் இருந்தார்கள் என்பது இன்று வரை தெரியப்படுத்த அன்றிரவே நெடுஞ்செழியன் தலைமையில் காபந்து மந்திரி சபை பதவியேற்கிறது. அதன் பின்பே அடுத்த நாள் காலை எம்ஜிஆர் மரணமடைந்ததாக வெளியுறவுக்கு அறிவிக்கப்படுகிறது. எம்ஜிஆரை கடைசி வரை கவனித்துக் கொண்ட மனைவி வி.என். ஜானகி அதன் பின் இறுதி ஊர்வலத்தில் கூட எங்கும் தென்படவில்லை என்பது ஆச்சரியக்குறி. வி.என். ஜானகியின் இடத்தை பிடித்துக் கொண்டார் ஜெயலலிதா. அவர் நிற்க வேண்டிய இடத்தில் ஜெயலலிதா பல மணி நேரம் காத்து நின்றது அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை ஏற்படுத்தியது.